ட்ரெய்லரில் வந்து ஆரம்பத்தில் அந்த ஃபோனில் தளபதி வெற்றி கொண்டான் அந்த மாதிரி வரும்ல டிவிகே அப்படின்ட்டு, அதெல்லாம் எந்த ஸ்டேஜில் வந்தது? பிகினிங்கே இதுக்கு வந்து டிஸ்கஷன் வந்து ஒரு 3 ஸ்டேஜாக நடந்தது சார். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இந்த படத்தை வந்து எப்படி பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு என் அசிஸ்டண்ட் வந்து ஒரு அரவிந்தன் ஒரு பையன் இருக்கான், அவன் சமீர்னு ஒருத்தர் இருக்காரு. எப்படி பண்ணுறதுன்னா, அதாவது நம்ம விஜய் சாருக்கு எப்படி மாற்றுறது, அப்புறம் அவர் இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் என்ன, இது எல்லாமே வந்து வச்சுக்கிட்டு, அது இரா சரவணன் டைரக்டர், நாங்கள் 3 பேர் ஐ திங்க், ஆமாம் 3 பேரும் வந்து ஒரு சும்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு பேச ஆரம்பிச்சுட்டு அப்படியே போகும்போது ஃபஸ்ட்டு சீனு அப்படின்னு ஆரம்பித்து பேசி இந்த இன்ட்ரோ சீனில் என்ன பண்ணுறது, அங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த சீனில் நிறைய டீட்டெயில் இருக்குது, நிறைய ஜாலி இருக்குது. அந்த சீன் அப்படியே இங்கே வைக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு சீனை நீங்கள் பார்த்துட்டு அதில் என்ன நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோன்னு இருக்குல்ல, அப்படி பேசும்போது அதில் ஒரு டேட்டூ இருக்கும். அப்போ இங்கே டேட்டூ வச்சுக்கலாம், ஆனால் அந்த டேட்டூ எப்படி வைக்கிறது, எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறதுன்னு போது அவர் பேரை வச்சுக்கலாம். அப்போ அந்த பேர் என்னவோ வச்சுக்கலாம் அப்படின்னும் போது அப்போ தான் அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ இப்படி வைக்கலாம் அப்படின்னு வச்சோம், அவ்வளோதான். அந்த பிகினிங் ஸ்டேஜில் ஃபஸ்ட் செட் ஆஃப் டிஸ்கஷனில் வந்தது தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு, ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ஃபார்ம் ஆன பிறகு அங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏன்னா சரி ஒரு சென்சிபிளான கான்ஃப்ளிக்ட் எடுக்கும்போது நான் வந்து பயங்கரமாக நிறைய படித்து கோர் திங்கர் கிடையாது. நீங்கள் எதையாவது இப்போ ஜனநாயகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு எனக்கு சொல்ல வராது. இப்போ கலாச்சாரம், நம்ம கலாச்சாரத்தில் சார் அப்படின்னா கலாச்சாரம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு எனக்கு சொல்ல வராது. ஏன்னா அது நிறைய ஒரு கோர் திங்கிங் இருக்கிறவங்க தான் வரும். நான் கொஞ்சம் ரேண்டமாக, எனக்கு நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ எனக்கு ரேண்டமாக தாட்ஸ் வரும் இப்படி. ஸோ அப்போ அப்படி ரேண்டமாக தாட்ஸ் வருதுன்னா, இந்த ஸ்கிரிப்டில் அப்படி ரேண்டமான தாட்ஸ் வந்துருச்சு. அப்போ அதுக்கான நாலேஜ் இருக்கிறவங்களோட பேசணும். ஒரு ரெண்டு கம்யூனிஸ்ட்டுங்க, ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருந்தார், வெங்கட்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க கொஞ்சம் கம்யூனிசம் பற்றி பேசுவாங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். சுரேஷ்னு ஒரு கொஞ்சம் வந்து ஹியூமனிட்டி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற ஒரு ஹியூமனிட்டேரியன் மாதிரி ஒருத்தர், அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். அவருக்கு கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் ஹிஸ்ட்ரி ரிசர்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தாரு. தமிம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நிறைய நல்ல ரேஷ்னலாக பேசுகிற ஒருத்தர், அவர்கிட்ட ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணி பேசணும். அந்த இந்த ஃபியர்ன்ற ஐடியாவை சொல்லி இது கன்வெர்ட் ஆகுமா ஆகாதான்னு பேசி அவர்கிட்ட நிறைய பேசணும். ஜிஎம் சுந்தர்னு ஒரு ஆக்டர் இருக்கார், அவர் வந்து நிறைய குளோபல் பாலிட்டிக்ஸ் பேசுகிற ஒரு எக்கனாமிக்ஸ் பேசுகிற ஒருத்தர், அவர்கிட்ட உட்காந்து பேசி இது செகண்ட் செட் ஆஃப் டிஸ்கஷன். இது செகண்ட் செட்டு, இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு இதை ஃபைனலாக ஷூட்டிங் ஸ்கிரிப்டாக மாற்றுறது டெக்னீஷியனோடு டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. இந்த சீன்லாம் இருக்குது, பட் இங்கே ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எடிட்டில் இது போச்சுனாலும் இது ஏதாவது தேருமா, இப்படி இந்த செட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனல் பண்ணோம். ஸோ அது டிவிக்கே வந்தது ஃபஸ்ட் செட் ஆஃப் டிஸ்கஷன்லேயே வந்துருச்சு. ஸோ நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் பண்ணுறது கலை இல்லை தொழில் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை சார், நான் ஆர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்குறேன்னா சார், நம்மளுடைய வளர்ச்சி, அந்த துறையோட வளர்ச்சி, இதெல்லாம் பற்றி கவலைப்பட்டு அதுக்கு நியாயமாக இருந்து பண்ணுறது தான் ஆர்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து அதுக்கு நான் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால சார். ஸோ நீங்கள் காம்ப்ரமைசஸ் பண்ணிக்கும் போதே அங்கே செல்ஃபிஷ்னஸ் தான் பிரதானமாகிடுது. ஸோ அதனால தான் நான் அதை நான் பேட் எக்ஸாம்பிளாக ஆகிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன்.